அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆஃபா கிச்சன். இன்னைக்கு நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன், ராகி கேக்கா. நம்மளோட பசங்களுக்குலாம் வந்து கேக்னா வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே கொஞ்சம் ஹெல்த்தியாக ராகி சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கேக் பண்ணால் நம்மளுக்கு எந்த விக்ஸும் எலக்ட்ரிக் பிட்டும் தேவைப்படாது. நம்மக்கிட்ட மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 முட்டை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா நீங்கள் வந்து 1/2 கப் கட்டியான தேரும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 3/4 கப் வந்து நாட்டு சர்க்கரை பதில் சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து இந்த பிராண்ட் வந்து கொக்கோ கோலா எடுத்துக்கேன். நீங்கள் எந்த பிராண்டும் எடுத்துக்கலாம். இதுலேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1 பிஞ்சு உப்பு, 1/2 கப் பால், 1/2 கப்பு எண்ணெய் வந்து ஃப்ளேவர் இல்லாத பிளெயினாக நம்ம கோல்ட் வின்னர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எண்ணெயாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஃப்ளேவருக்கு வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதும் நான் வந்து ராகி மாவு வந்து சலிச்சு வச்சுருக்கேன். அது வந்து கரெக்டாக வந்து 1 கப் எடுத்திருக்கேன். மாவு வந்து கோபுரம் மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதையும் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போ இதையும் வந்து ஒரே ஒரு செகண்ட் வந்து அடிக்க போகிறோம். அடித்து கொண்டு வரேன். இப்போ வந்து நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன். பசங்களுக்கு வந்து டக்குன்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னு. உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் கடாயில் கூட செய்யலாம். நீங்கள் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வந்து நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட்க்கு வச்சுருங்க. நீங்கள் அந்த கடையில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக வந்து மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேட்டரை போட்டுட்டு கடைக்குள்ளே வச்சுட்டு 45 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேக் ரெடி ஆயிடும். நான் வந்து 35 மினிட்ஸ் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளோட கேக் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேலே வந்து இந்த கிராக்லாம் வர்றது ரொம்ப நார்மல் தான். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்மளோட கேக் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்துருந்துச்சு. கேக் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட கேக் ரெடியாகி 1 ஹவர் கழிச்சு தான் வந்து நான் டீமோல்டிங் பண்ணுறேன். இப்போ கேக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பசங்க வந்து அதிகமாக எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே பீஸ் போட்டு பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. பசங்க செம்ம ஹாப்பி. கேக் பண்ணி வச்ச உடனே வந்து நைட்டே வந்து ஃபுல்லாக வந்து காலியாகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சின்னதாக ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.